Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன், அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். You are most welcome to the covenant of the day. And today is 9th April 2026, Thursday, வியாழக்கிழமை. நல்லா இருக்கீங்களா? நலத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். அவருக்கு நாம் பயந்து கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நிச்சயமாக அவருடைய சுகம் கொடுக்கிற கரம் உங்கள் மேல் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். சிலுவையில் அறைந்து அவர் சரீரத்தை எடுத்து இப்பொழுது அடக்கம் செய்கிறார்கள். பார்ப்போமே, அதான் இன்றைக்குள்ள வசனம். அது மார்க் 15ஆம் அதிகாரம் 46வது வசனம். Mark 15 verse 46. Then he bought a fine linen, took him down and wrapped him in the linen, and he laid him in the tomb which had been hewn out of the rock. He rolled a stone against the door of the tomb. அவன் போய் மெல்லிய துணிப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டி இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அடக்கம் செய்ய அனுமதி பெற்றவுடனே இந்த அரமித்தியோ ஜோசப் என்கிறவர், கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் செய்கிறவர் தானே, அவருக்கு ஒரு புதிய ஒரு மெல்லிய வஸ்திரம் துணி வாங்கி அந்த இயேசுவின் சரீரத்தை இறக்கி அதிலே சுற்றி யாருமே விற்காத புதிதாக வெட்டப்பட்ட கல்லறையிலே அவர் அடக்கம் செய்து வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு புதிய கல்லறை, யாரும் வைக்காத, அதுவும் அந்த கெத்செமனே தோட்டத்தினுடைய அருகாமையிலே இருந்த ஒரு கல்லறை. பொதுவாக கல்லறைகள் உருவாக்கப்படுவார்கள், இல்லைன்னா கல்லை நோண்டி குடைஞ்சி அதில் கல்லறையை செய்வார்கள். கல்லுக்குள்ளே குகையை செய்து வைப்பார்கள், அல்லது கல்லறையை போல கட்டுவார்கள். குகையை போல கட்டி அதுக்கு வாசல் வைத்து சில சமயம் 6-7 உடம்புகளே அந்த கல்லறைக்குள்ளே வைக்க முடியும். அப்படிப்பட்ட பெரிய கல்லறைகளும் உண்டு. இயேசு வைத்த கல்லறையை கர்த்தருடைய கிருபையினாலே நான் பார்க்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த கல்லறை இன்றும் இருக்கிறது, திறந்திருக்கிறது. உலகத்திலே எவ்வளோ பெரிய மேதாவியா இருந்தாலும், அறிஞர்களா இருந்தாலும், சாமியாரா இருந்தாலும், அவள் கல்லறைகளிலே நோண்டி பார்த்தால் எலும்பு இருக்கும். சில சமயம் அது கூட இருக்காது, அவன் மண்ணோட மண்ணா போயிருப்பாங்க. நமது ஆண்டவர் இயேசு வைத்த கல்லறை காலியாக இருக்கிறது. அந்த ஜோசப்புக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. அவன் ஒரு நல்ல மனிதன், வேதத்தை அறிந்த மனிதன், இயேசுவை நம்பின ஒரு மனிதன். ஆகவே தான் எல்லா தைரியமாக அவன் வேத வசனம் சொல்ல, அவன் தைரியமாக போய் பிலாத்தியிடம் கேட்டு அந்த சரீரத்தை வாங்கி அவன் அடக்கம் செய்கிறான் என்று. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவரை மறிக்க வைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவரை டிக்னிட்டியோடு அடக்கம் செய்ய ஒரு கல்லறை, அவர் தனக்காக ஒரு கல்லறையை ஏற்படுத்தவில்லை. இன்னைக்கு இது தெரியும். இப்ப இந்த காலத்துல நம்ம பார்க்குறோம், சிலர் கல்லறைலாம், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் கல்லறைலாம் குழியெல்லாம் புக் பண்ணி கல்லறைலாம் கட்டி ரெடியா இருக்கு. அவங்க இறந்து போனா குடும்பம் போய் அவங்களை அதில் வச்சிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு கல்லறை குழிக்கு அவ்வளோ டிமாண்ட். ஆமாம் தானே? கல்லறை கட்டுவதற்கும் குழியை வாங்குவதற்கும் பயந்து கொண்டு இன்னைக்கு பிள்ளைகள் என்ன செய்றாங்க, பெற்றோர்களை எரித்து விடுகிறார்கள், எரித்து சாம்பலையும் கரைத்து விடுகிறார்கள். எந்த பொறுப்பு வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் இப்படி இருக்கிறது உண்டு. ஆனால் இங்கே இயேசுவுக்கு ஒரு கல்லறை அவர் உருவாக்கவில்லை, அவர் கேட்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னவருக்கு கர்த்தர் அவருக்கும் ஒரு கல்லறையை ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். அந்த ஜோசப் மூலம் அருமையான பிள்ளை, நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்வாயானால் நீ கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமா ஆண்டவர் வாழ்க்கையிலே போதுமானவராய் இருந்து அந்தந்த வேலையிலே ஏற்ற காரியங்களை உன் வாழ்க்கையிலே செய்வார். மரணத்துக்கு முன்னும் மரணத்துக்கு பின்னும் தான் நிச்சயமாக அவருக்கு மகிமையான காரியங்கள் வாழ்க்கையில நடக்கும்.
உன்னுடைய நித்திய ஜீவன், உன்னுடைய ஜீவன் நஷ்டமடையாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசி பலப்படுத்தி ஆசீர்வதித்து உன்னுடைய மகிமைக்குள்ளே அவர்கள் வாழத்தக்கதாக உதவி செய்யுங்க. Help them, Lord, to live in your glory so that they can see you are a God of love, passion, the God of grace. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு உங்க நாமத்திலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென், ஆமென். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். Take care and God bless.